இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு திக்கட்டும் பரவட்டும் திருக்குறள். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள். வாழ்வியல் கோட்பாடு: ஒரு அரசன் கல்வி, கல்லாமை, கல்லுண்ணாமை, இறைமாட்சி, வான் சிறப்பு என்று எதற்கும் ஒரு என்சைக்ளோபீடியாவாக மனித சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மறைநூல் திருக்குறள். உலகத்தில் பல உரையாசிரியர்கள் உரை எழுதிய நூல். இன்னும் சொல்ல போனால் என் அன்புக்குரியவர்களே, ஒரு மதம் இரு மதம் என்று இல்லாமல் எல்லா மதத்திற்கும், எல்லா சமயத்திற்கும், எல்லா இனத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது நூல் திருக்குறள். இப்போ நம்ம குறளுக்குள் செல்கின்றோம். மக்கள் பேறு, அதிகாரம் 7, குறள் 68. நான் மீண்டும் சொல்கிறேன், குறளை ஏன் நினைவுபடுத்துகிறேன், அதிகாரத்தோடு சொல்கிறேன்னா நீங்கள் வாசிக்கணும், நேசிக்கணும், திருக்குறளை பரப்பணும், திக்கட்டும் பரப்பணும். அதிகாரம் மக்கட்பேறு, 7வது அதிகாரம், 68வது குறள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பெரிய அப்படி லென்த்தியெல்லாம் இல்லை, 2 வரி. தம்மை விட தம்முடைய புள்ள அறிவாளியாக இருந்துட்டானா மாநிலத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் மகிழ்ச்சி. அதே அதிகாரம் 67வது அதிகாரத்தில் 66வது குறள் நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருந்தால், குழலிணிந்து யாழிடிந்து என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல எப்படி சொல்கிறாரு பாருங்க, தம்மின் தம்மக்கள். அப்பாவோட புள்ள அறிவாளியாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் அது சந்தோஷமாக இருக்குமா, அதை பார்த்து அப்பா மகிழ்ச்சி அடைவாராம். அடுத்து பாருங்கள், அறிவுக்கு அடுத்து அன்பு வேலை செய்யணும்ல. அன்புடைமை 8வது அதிகாரம், அற்புதமான குறள், 71வது குறள். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர், புன்கண்ணீர் பூசல் தரும். நான் மீண்டும் உங்களுக்காக குறளை சொல்கிறேன். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர், புன்கண்ணீர் பூசல் தரும். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த அன்புடையவன் இருக்கான் பாருங்க, நமக்கு வேண்டியவன் தான் அவன். ஒரு செய்கையை செஞ்சிருப்பான், இல்லை ஒரு தவறை செஞ்சிருப்பான், இல்லை அவனுடைய அன்பு எப்படா நமக்கு தெரியும்னா, இந்த ஒரு நல்ல உறவுக்குள்ள ஒரு வினோதமான செயல் நடந்துடும். ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடந்துட்டா கூட ஒருத்தர் பார்த்துக்கும் போது கண்ணில் நீர் முட்டிக்கிட்டு வரும்ல, அதை தாப்பா போட்டு பூட்ட முடியாதுல்ல. இந்த பூசல் நீர் அன்பு போல ஒருவர் மேலே ஒருவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்குது பாருங்க, அது பார்த்தோன்னே தெரியுமா. பூசல் நீரை சாவி போட்டு அடைக்க முடியாது போல் அன்பை அடைக்க முடியாதுன்னு எழுதுகிறாரு. அன்பு அறிவு வந்துருச்சுன்னா என்ன வந்துடணும், அடக்கம் வரணும்ல. அதனால் அதுலேருந்து ஒரு குறளை போட்டேன். அடக்கம் உடைமை, 13வது அதிகாரம், 121வது குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் எதிராக சிறப்புனா அடக்கத்தோடு இருக்கணும். இந்த திமிரு இருந்ததுன்னா அதை அழிச்சிடும். அடுத்து ஒரு வார்த்தை, புறங்கூறாமை. இதை வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும். 19வது அதிகாரம், 181வது குறள். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. நீ அறம்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவனை பற்றி புறம் பேசாத, போட்டு கொடுக்காத, ஒத்த வரியில் சொல்லிட்டாரு. அப்போ இது எல்லாம் சரியாக இருக்குது. அப்போ என்னடா, நான் இந்த இடம், அதுக்கு பேர் கேள்வின்னு வச்சார். 42வது அதிகாரம், 412வது குறள். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த இடத்துல ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுன்னு நினச்சி ஒரு கேப் இருந்தால் இங்கே சாப்பிட்லாமா. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அல்ல குறையாத அச்சிய பாத்திரம் திருக்குறள். வாசிப்போம், நேசிப்போம், பூசிப்போம், திக்கட்டும் பரவட்டும் திருக்குறள்.